வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே நான் சிந்திக்க எடுத்துக்கொண்ட பகுதி 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் முடியது வரை நாம் சில காரியங்களை சிந்திப்போம். வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்லி 2 இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பலவிதமான வரலாற்று செய்திகள் எல்லாம் இருக்கிறது. தேவனுடைய படைப்பு இருக்கிறது, ஆசீர்வாதமான சங்கீதம் இருக்கிறது, உன்னத பாட்டு இருக்கிறது, எத்தனையோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் நண்பர்கள் படிக்கிறோம். வேதத்தை பல தடவை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கிரியை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். செய்திகளை கேட்பது மட்டுமல்ல, வேத வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையின் மூலமாக மறுரூபத்தின் அனுபவத்தை சிலுவின் அடிவாரத்திற்குள் நாம் பெற்றுக்கொள்வதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபை. ஆனால் புதிய ஏற்பாட்டையும் நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு வாசிக்கின்றோம், மார்க்கு, லூக்கா, யோவான். ஆனால் கொரிந்தியர், எபேசியர், பிலிப்பியர், தீமோத்தேயு இப்படிப்பட்ட பகுதிகளை நாம் வாசிப்பதில்லை. அதில் தான் அநேக ஒழுங்கு சட்டங்களை எல்லாம் நாம் வாசித்து பார்க்கிறோம். வேதாகமத்தில் எல்லா வார்த்தைகளும் முத்திரிக்கப்பட்ட வார்த்தைகள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் நம்மோடு பேசுகிறதே தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 3வது வசனத்தை வரை நம்ம பார்க்கும்போது, அம்மோன் புத்திரரின் ராஜா நாகான் மரித்து அவனுடைய குமாரன் ராஜாவானதை நான் பார்க்கிறோம். ராஜா பணி என்பது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பணி. கிறிஸ்து ராஜா, இயேசு ராஜா, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் பெருமையாக பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நிமிட காரியங்களும் ராஜாவின் மகிமைதான். நாம் அநேக பதவிகளை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செயல்படுகிறோம். இது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ராஜாவின் மகிமை. இந்த செய்தியை கொடுக்கிற அடியனை கூட ஆண்டவர் ராஜாவாகத்தான் வைத்திருக்கிறார். வயது கடந்து சென்றாலும், பலவீனங்கள் இருந்தாலும், ஊழியத்தின் மத்தியிலே ஒரு ராஜாவின் பிரசன்னத்தோடு தேவன் நம்மை நடத்துகிறார். நாம் எல்லாரும் தேவ ராஜ்யத்தின் ராஜாக்கள், பிரதிநிதிகள். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. 2வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது ஆனானின் தகப்பனாகிய நாகோஸ் தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனுக்கு தயவு செய்வேன் என்று ஒரு வாக்குறுதியை பார்க்கிறோம். தயவு என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபையான ஒரு வார்த்தை. இந்த தயவை நம்ம எப்போதும் பெற்றுக்கொண்டு செயல்படும் போதுதான் மக்களுக்கு மக்களாக நாம் இருந்து ஒருவரோடு ஒருவர் தயவு காட்டி நாம் வெற்றி பெறுவோம். இதை ஆங்கிலத்தில் கூட என்ன சொல்லலாம்னா, அமேசிங் கிரேஸ் என்று சொல்லலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிருபை. கிருபைன்னு அர்த்தம் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய இலவச ஈவுதானே கிருபை. இந்த கிருபையை நாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு இப்படிப்பட்ட பல வாய்ப்புகளை தேவன் நமக்கு தருகிறார். உயர்ந்த சிங்காசனத்தில் நம்மை கொண்டு போகிறார். சில நேரங்களிலே தாழ்மையான கிராமங்களிலே கூட பாயிலே படுத்து தூங்கி தேவனுடைய பணியை செய்யத்தக்கதான பலத்தையும் கிருபையும் தருகிறார். இதெல்லாம் அவருடைய கிருபை. அவர் என்ன நாளுமே நம்மை ராஜாவை போல வைத்துதான் இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல அந்த ஒரு உற்சாகத்தை நம்ம 2வது வசனத்துல பார்க்கிறோம். தாவீது ஆனானின் தகப்பனாகிய நாகாஸ் தயவு செய்து போல நானும் அவன் குமாரனுக்கு தயவு செய்வேன். பட்சபாதம் இல்லாதபடி மக்களுக்கு நாம் தயவு செய்ய வேண்டும். தயவு செய்யும் போது மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அநேகம் பேர்கள் உண்ண உணவு இருப்பதில்லை, உடுக்க உடை இருப்பதில்லை, இருக்க இடம் இருப்பதில்லை. ஒரு பசியாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு போய் நாம் தொடர்ந்து வேத சத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்க கூடாது. அவனுக்கு முதலாவது அவனுடைய தேவையான உணவை கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தின பிற்பாடு இயேசுவின் அன்பை அவனுக்கு எடுத்து சொல்லப்படும் போது அவன் மனமாற்றம் அடைகிறான். இன்று சில நேரங்கள்ல பசியாக இருக்க நேரத்தில் எப்படிப்பட்ட உணவை கொடுத்து தயவு காட்ட வேண்டும் என்பதை கூட விசுவாசிகள் மறந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். அது தேவன் நமக்கு தந்திருக்கிற பாக்கியம் அல்ல. இந்த இடத்துல அவன் குமாரனுக்கு அவன் தயவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தகப்பனுக்காக ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகளை அனுப்பினான். எவ்வளவு பாருங்க, ஆறுதல் சொல்வதற்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் மன ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையிலே பெற்று ஆலோசனை பெறுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் திரளான பிரச்சனைகள், திரளான கண்ணீர்கள், கண்ணை மூடி கண்ணை திறக்கும் முன்னாலே வருகிற அழுத்தங்கள், மனவேதனைகள்,
அதன் மத்தியிலையும் அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் துணிந்த ஆலோசனையை கொடுத்து நாம் அவர்களுக்கு ஒரு பிரதிநிதி காரியங்களை செய்யும் போது எல்லாருமே மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு ஆண்டவர் நம்மை மிக தெளிவாக இந்த ஊழியத்தில் அழைத்திருக்கிறார். அவரோடு கூட இருந்த சீசர்கள் தானே மறுதளித்தார்கள். அவர்களோடு இருந்து பரிமாறின சீசர்கள் தானே காட்டி கொடுத்தார்கள். இன்று அப்படிப்பட்ட சூழ்நிலையும் தயவு செய்கிற பிள்ளைகளை தேவன் அணியணியாக இந்த தேசத்தில் எழுப்பி நம்மை ஆறுதல் படுத்துகிறார். எனவே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நாம் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற மனிதனுக்கு நாம் கொடுத்து விடக்கூடாது. அந்த காரியத்தில் தெய்வத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை தெய்வத்துக்கு கொடுத்து பயன்படுத்துகின்ற மக்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுடைய பணியில் ஈடுபட வேண்டும். இந்த இடத்துல எவ்வளவு ஒரு நல்ல காரியம் பாருங்க. ஸ்தானாதிபதிகளை அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம். தாவீதின் ஊழியக்காரன் ஆனானுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய காரியத்திற்காக அவன் செல்லுகிறான். ஆறுதல் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. இந்த உலகத்துல எத்தனை பேருக்கோ பல பிரச்சனைகள் இருக்கிறது, தாங்குனாத வேதனைகள். ஏன் என்னெல்லாம் அந்த உலகத்துல படைச்சிங்க? அதன் மத்தியிலையும் ஆறுதல் சொல்லக்கூடிய பிள்ளைகளை தேவன் ஆறுதல் படுத்துகிறார். ஒருவருக்கு நாம் ஆறுதல் கொடுக்கும் போது மற்றவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே தான் இயேசு நம்மை பயிற்றுவித்திருக்கிறார். நம்முடைய கரத்திலே பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். வேத வசனங்களை தந்து நம்மை அவருடைய பணியில எடுத்து நடத்த விரும்புகிறார். இது ஆண்டவருடைய ஆறுதலின் பிரதிபலிப்பல்லவோ. அதற்காக தானே அவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். 3வது வசனத்தை பாருங்க. அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனானை பார்த்து தாவீது செய்ததை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தவறான புரிந்து கொள்ளுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி இல்லாத ஒரு அஸ்திபாரம். அடிக்கடி ஒருவரோடு ஒருவர் அழகாக பழகின்றோம். ஒரே நிமிடத்திலே தங்களுடைய வாழ்க்கையின் தொடர்புகளை முறித்து விடுகிறோம். எதிரிகளாக மாறிவிடுகிறோம். பின்னாக பேசுகின்றோம். பல்வேறு விதமான காரியங்களில் போய் நன்றி சொல்லி நன்றி என்ற வார்த்தையை சொன்னாலே அவர்கள் மாறிவிடுவார்களே. அப்படிப்பட்ட அனுபவத்துக்கெல்லாம் நாம் சில நேரங்களில் செல்வதில்லை. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பிரதிபலனை எதிர்பார்க்காதபடி அந்த ஆறுதலின் வார்த்தைகளுக்குள்ளாக சொல்லி அவர்களை நாம் உற்சாகப்படுத்தும் போது தேவன் நம்மை இந்த உலக வாழ்க்கையிலே கிருபையாக வைப்பார். எல்லாருக்கும் மரணம் உண்டு, பார்த்துடுங்க. எல்லாரும் கண்ணை மூடும் ஒரு நாட்கள் உண்டு. யாருக்கும் தேவன் அதை தடுத்து வைக்கவில்லை. ஆனால் அதற்குள்ளாக தேவனுடைய பாதத்திலே மற்றவர்கள் நாம் பரிகசிக்காதபடி, மற்றவர்களை நாம் மதிக்காதபடி, அப்படிப்பட்ட குண இயல்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்காமல் எந்த விதத்திலையும் தேவனுக்காக உதவி செய்கிற பிள்ளைகளாக எழுப்பி மனிதரை ஒருவர் தாங்கி நாம் தேவனுடைய பணியில ஈடுபடும் போது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம், விலைபெறாத ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இந்த 1-2 நாளாகமத்திலே நாம் இந்த 3 வசனங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த கற்றுக்கொள்ளும் வாழ்க்கையை நம்முடைய தேசத்திலே நாம் அதை செலவிடுவதற்கு பயன்படுத்துவோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.